இந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் துளாராசிக்காரர்களுக்கும் கொஞ்சம் அப்படியே கிளாஷ் வந்துட்டு தான் போகும். அவர்கள் கண்டிப்பாக வாழ்வில் மறக்க முடியாத சம்பவத்தை செவ்வனே செஞ்சுட்டு போயிருப்பாங்க. யாருக்கு? துளாராசிக்காரர்களுக்கு. துளாராசிக்காரர்களை அவ்வளோ சீக்கிரம் ஏமாத்துறது அப்படின்றது துளாராசி இயல்பாகவே அடுத்தவர்களை அட்ராக்ட் பண்ணும். ஏன்னா அது காலபுருஷனுடைய 7ஆம் வீடு. இயல்பாகவே அடுத்தவர்களை ஈர்க்கக்கூடிய காந்த சக்தி துலாமுக்கு உண்டு. துலாமில் எந்த குழந்தை பிறந்தாலுமே அந்த வீடு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை கொஞ்சம் அப்படியே அழகா இவங்க கிட்ட இவங்க ரகசியம் சொல்லும் போது அது ஓகே. ஆனால் இவங்களோட விஷயம் இவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். துளாராசிக்காரர் ரகசியம்னு ஒன்று சொன்னீங்கன்னா அது ரகசியமாக இருக்காது. பேக்கரி கடை மாதிரி எல்லாருக்கும் போயிடும். ஏன்னா துலாம் கிட்ட வந்து ரகசியன்றதெல்லாம் வந்து தங்குறது 2-11 தான் பாதகமாக செய்யக்கூடிய ஆட்களாக வருவார்கள்ன்ற போது 2ஆம் இடமான விருச்சகமும் 11ஆம் இடமான இந்த சூரியன் ஆளுமை பொருந்தியவர்களும் நான் கோயிலுக்கு போனேன். ஏன்னா துலாம் வந்து வித்தியாசமான கோயிலாக தேடி தேடி போய் பார்த்துட்டு வரும். நான் சொன்ன மாதிரி ரூட் மேப்பர் அவங்கெல்லாம் கூகுள் கூட சரியாக சொல்லுவோம் இல்லையா, துளாராசிக்காரங்க பக்காவாக சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சின்ன குழந்தையா இருந்தால் உலகெங்கும் உள்ள ஐபிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். நிறைய ராசி பலன்களை தொடர்ந்து என்னுடைய ராசிக்கு எதெல்லாம் ப்ளஸ் எதெல்லாம் மைனஸ், எதை நான் இயக்கும் போது என்னுடைய வாழ்வில் இன்னும் கொஞ்சம் செழுமையாக இருக்கும், எந்த கடவுளை நான் பிடிச்சிக்கணும், என்ன மாதிரியான வழிபாடு, அதை தாண்டியும் எனக்கு யார் எதிரியாக இருப்பாங்க, யார்கிட்ட நான் கவனமாக இருக்கக்கூடிய முதுகில் குத்துறவங்க யார், அவங்களை எப்படி நான் அடையாளம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரும். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால் தன்னுடைய சுறுசுறுப்புத்தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு மிக பிடித்த துளாராசிக்காரர்களுக்கு யார் எதிரியா இருப்பா, யார்கிட்ட துளாராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, துளாராசி அப்படின்னாலே அது கொஞ்சம் மோர் தென் ஸ்பெஷல். எப்பயுமே வந்து குதூகலமாக சுறுசுறுப்பாக தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு நீதி நேர்வை நியாயம் கரெக்டு பர்ஃபெக்ட்டு அப்படின்ற மாதிரியே போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆட்களுக்கு மேல் யாராவது எதிரி வருவாங்களா என்ன அப்படின்னா, எஸ் கண்டிப்பாக வருவாங்க. உங்களுடைய இந்த 6-8 இடங்கள் எப்பொழுதுமே அந்த ராசி இடங்கள் எப்பொழுதுமே நமக்கு நன்மைகள் பயக்கக்கூடிய இடங்கள் அல்ல. துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் யார் எதிரியாக வருவாங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களும் மீன ராசிக்காரர்களும் தான் எதிரியாக வருவார்கள். அதில் எந்த மாற்று கருத்தில் அவங்க தான் உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க, உங்களை பார்த்து போட்டி போடுவாங்க. இன்னும் ரொம்ப அதிகமாக உங்களை பார்த்துக்கிட்டு உள்ளொன்று வைத்து புறமுண்டு பேசி உங்கள்கிட்ட உறவாடுவார்கள். யாருன்னா சிம்மராசிக்காரங்க பண்ணுவாங்க. இது சிம்மமா, சிம்மத்துக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு இப்போ தானே சொன்னீங்க அப்படின்னா, சிம்மத்துக்கு தெரியாது, ஆனால் உங்கள்கிட்ட வரும்போது சிம்மத்துக்கு அது தெரியும். புரியல, அது அப்படித்தான். ஏன்னா ஒரு கிரகம் எப்பொழுதுமே சொல்கிற மாதிரி பாம்புக்கு கீரி ஆகாது இல்லை, ஆனால் கீரியும் குட்டு பாம்பும் குட்டு தான் இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஆகாது அப்படின்ற ஒரு கேட்டகரியில் தான் இருக்கும். அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு இவர்களுக்கு டைரெக்டாக வந்து டஃப் கொடுக்கக்கூடிய ஆட்கள் துளாராசிக்காரர் டைரெக்டாக ட்ரிகர் பண்ணக்கூடிய ராசி யாருன்னா அந்த சூரியன் ஆளுமை விழுந்த ஆட்கள் தான். அது சிம்மராசிக்காரர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் துளாராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனம். அதே மாதிரி செவ்வாய் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களும் அவிட்டம் சித்திரை மிருகசீடம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் துளாராசிக்காரர்களுக்கும் கொஞ்சம் அப்படியே கிளாஷ் வந்துட்டு தான் போகும். அவர்கள் கண்டிப்பாக வாழ்வில் மறக்க முடியாத சம்பவத்தை செவ்வனே செஞ்சுட்டு போயிருப்பாங்க. யாருக்கு? துளாராசிக்காரர்களுக்கு. துளாராசிக்காரர்களை அவ்வளோ சீக்கிரம் ஏமாத்துறது அப்படின்றது கஷ்டம். ஏமாத்தவே மனசு வராது. ஏன்னா எப்பயுமே வந்து ரொம்ப கிளீனாக ரொம்ப கரெக்டாக நீ என்ன கொடுத்தா நான் என்ன கொடுப்பேன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான் துளாராசிக்காரர். துளாராசி அப்படின்னு வந்துட்டாலே வந்து என்ன அவங்களுக்கு எங்கே எதை பேசுறதுன்னு தெரியாமல் அவங்கள மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கவாங்க. அது கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸ் ராசி. அது செல்ஃபிஷ் ராசின்னு சொல்ல முடியாது, பட் அது தன்னை தானே பார்த்துக்கக்கூடிய ஒரு ராசி அப்படி எடுத்துக்கலாம். துளாராசிக்காரர்களுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்ல கலவரமே நடந்துட்டு இருக்கும். திடீர்னு வந்து என் ட்ரெஸ் நல்லா இருக்கா, நான் நல்லா இருக்கேன்னா சொல்லுங்க ஓகே அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. தன்னை முன்னிலைப்படுத்தணும் அப்படின்றது துலாமுக்கு இயல்பாகவே பிடிக்கக்கூடிய விஷயம். துளாராசி இயல்பாகவே அடுத்தவர்களை அட்ராக்ட் பண்ணும். ஏன்னா அது காலபுருஷனுடைய 7ஆம் வீடு. இயல்பாகவே அடுத்தவர்களை ஈர்க்கக்கூடிய காந்த சக்தி துலாமுக்கு உண்டு. துலாமில் எந்த குழந்தை பிறந்தாலுமே அந்த வீடு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை கொஞ்சம் அப்படியே அழகாக அடுத்தவர்களையும் கவரக்கூடிய குழந்தையா இருக்கும். அது பேசணும் பேச வேண்டாம் அப்படி இல்லை, அது ஏதோ அதுக்கிட்டேருந்து ஒரு ஆறா வெளிப்பட்டுட்டே இருக்கும். அது அடுத்தவர்களை வசீகரித்து கொண்டே இருக்கும். துளாராசி, நான் அதனால தான் சொல்லுவேன், துளாராசிக்கார புருஷன்லாம் உங்களுக்கு கிடச்சிட்டா நீங்களாம் கொடுத்து வைத்தாளுன்னு நான் சொன்னதுக்கான காரணம், கலாராசிகனாக இருப்பாங்க நான் சொன்னதுக்கான காரணம்லாம் இதுதான். ஸோ அப்போ துளாராசிக்காரர்களுக்கு யார் எதிரியாக வருவாங்க, டைரக்ட் எதிரியாக இவங்க வருவாங்க. யார்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னா சிம்மராசிக்காரர்களிடமும் சூரியனுடைய நட்சத்திரக்காரர்களிடமும் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் யாருக்கு உண்டு அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே மாதிரி பக்கத்து வீட்லேயே இருக்க இந்த விருச்சிக ராசிக்காரர்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா இது ஒரு எஸ்டீம்னா இது ஒரு எஸ்டீம். இது எல்லாத்தையுமே வெளிப்படையாக கொடுக்கக்கூடிய வீடு, இது எல்லாத்தையுமே புதைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு வீடு. இவங்கக்கிட்ட இவங்க ரகசியம் சொல்லும்போது அது ஓகே, ஆனால் இவங்களோட விஷயம் இவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர்.
துளாராசிக்காரர் ரகசியம்னு ஒன்று சொன்னீங்கன்னா அது ரகசியமாக இருக்காது, பேக்கரி கடை மாதிரி எல்லாருக்கும் போயிடும். ஏன்னா துலாம் கிட்ட வந்து ரகசியன்றதெல்லாம் வந்து தங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், முடியவே முடியாது, மண்டை பிடிச்சிடும். ஒரு படத்தில் ஜனகரை சொல்லுவாங்கல்ல, பொய் சொல்லாட்டி எனக்கு மண்டை பிடிச்சிடும், அந்த மாதிரி துளாராசிக்காரர்களுக்கு எல்லாருக்கும் கன்வே பண்ணும். அது வேலையே என்னது, காட்டு ராசி எல்லாருக்கும் இந்தா இந்தா இந்தான்னு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது அதோட வேலை. இதுக்கு 11ஆம் அதிபதி கண்டிப்பாக பாதகம் செய்யும் அப்படின்றது ஜோதிட நூல்கள் சொல்லக்கூடிய. ஏன்னா இது சிறராசி, அந்த சரராசிக்கு 11ஆம் அதிபதி பாதகத்தை கொடுப்பார். 2, 11 தான் பாதகமாக செய்யக்கூடிய ஆட்களாக வருவார்கள்ன்ற போது 2ஆம் இடமான விருச்சகமும் 11ஆம் இடமான இந்த சூரியன் ஆளுமை பொருந்தியவர்களும் கண்டிப்பாக துலாமுக்கு ஒரு பகைவராகவோ ஒரு எதிரியாகவோ அவர்களை அடக்கி ஆளக்கூடிய தன்மை இருப்பவர்களாகவும் வருவார்கள். காரணம் என்னன்னா சரத்திற்கு 2, 11 தான் பாதகம் அப்படின்ற ஜோதிட விதிப்படி. ஓகே, அப்போ எல்லா சரராசிக்குமே இது பொருந்துமா? எஸ், அஃப்கோர்ஸ் எல்லா சரராசிக்குமே இது பொருந்தும், அதுதான் ஒரு விதி இல்லையா? அந்த மாதிரி பார்த்தோன்னா துளாராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த சூரியன் உடைய ஆளுமையை துலாம் வந்து விரும்புவதில்லை. ஏன்னா துலாமை வந்து ரொம்ப ஃப்ரீயாக விட்டுறணும், ஃப்ரீடம், எனக்கு நான் பிடிச்ச மாதிரி தான் வாழ்வேன், நீ என்ன கேட்கறதுக்கு அப்படின்னு உள்ளுக்குள்ளே சொல்லக்கூடிய ஆட்கள். ஆனால் வெளியில் நீங்கள் என்ன சொன்னால் பேசமா அப்படின்னு சொல்லுவாங்க. இது துலாம் வந்து இதுதான் சொல்கிறேன், அது ஒரு மாதிரி அவங்க பேசுகிறதே அடுத்தவர்களை கவரக்கூடிய, அவர்களை வந்து மயக்கக்கூடிய, வசீகரிக்கக்கூடிய. அவங்க வந்து நின்னாலே எல்லாருக்கும் பார்த்தா தெரிஞ்சிடும், பார்த்தா துலாமா ஓகே. ஏன்னா ஏதோ ஒரு அழகான ஆறா வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் துலாம்கிட்ட இருந்து. துலாம்ல ஒரு பிளானட் இருந்தால் கூட அவர்கள் இப்படி தான் இருப்பார்கள். அவர் அது வந்து இந்த சந்திரன் தான் தீர்மானம் செய்வான்னு இல்லை, ஏதாவது ஒரு பிளானட் இருந்தாலுமே அந்த பிளானட் ஆக்டிவேட் ஆகிட்டு தான் இருக்கும். அந்த குணங்கள் துலாமை வசீகரிக்க வைக்கும். ஸோ இந்த அடிப்படையில் துளாராசிக்காரர்கள் வந்து இவர்களிடம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல இந்த ராசிக்காரங்கிட்ட கொடுக்கவே கூடாது. செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை, புதன்கிழமை இந்த கிழமைகள் எல்லாம் நீங்கள் பணம் கொடுத்தீர்களே என்றால் அந்த பணம் உங்களுக்கு திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கஷ்டம். அதனால் துளாராசிக்காரர்கள் இந்த நாட்களில் பணத்தை கொடுக்கறதோ இல்லை பணத்தை வாங்குறதோ அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அதே மாதிரி யாராவது ஒருத்த கமிஷனில் வரான், அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு சொல்லிட்டு துளாராசிக்காரன் கொடுத்தா உங்களுக்கு அதுக்கு மூலமாக ஆபத்துகள் தான் வருமே தவிர அது மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குமா அப்படின்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசி துலாம் ராசி. கரெக்டான பர்சன்டேஜ் கரெக்டாக எழுதி டாக்குமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. சும்மா வாய் வார்த்தையே பேச்சு நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இறங்குறீங்கன்ற போது அந்த இடத்துல அவர்கள் தான் உங்களுக்கான முதுகில் குத்தக்கூடிய ஆட்களாக வருவார்கள். அதனால் அதில் கவனமாக இருக்க வேண்டிய ஆட்களாக துளாராசிக்காரர்கள் இருக்கீங்க. துளாராசிக்காரர்கள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5ஆம் இடத்து தெய்வம், 5ஆம் அமைப்பு தெய்வம் தான் உங்களுக்கான ஆகர்ஷண சக்தியை கொண்டு வந்து கொடுக்கும்னு சொன்னேன். அப்போ 5ஆம் இடத்து தெய்வம் என்ன உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே அது சனியோட வீடாக வருது, கும்ப வீடு. சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் வழிபாடு துளாராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜா தெய்வத்தை கொடுக்கும். அது கையில் கலசத்தோடு இருப்பார், கலசம் எல்லாமே கும்பம் தான். துலாம் எப்படியும் அப்படிதான் சொர்ணாகிருஷ்ண பைரவர். அந்த மாதிரி அந்த அவரை போய் நீங்கள் பார்த்து வழிபாடு செய்ய 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 11ஆம் இடத்திற்கான அமைப்பு ரொம்ப அதீதமாக ஆளுமையாக உங்களுக்குள் இயங்குவதை நீங்கள் உணர்வீர்கள். துளாராசிக்காரங்க தங்கிட்ட இருக்கிற பொருளை காட்டி அடுத்தவர்களை வந்து பொறாமைப்பட செய்வார்கள், அதுதான் பிரச்சனை. அதனால் உங்கள்கிட்ட இருக்கிறத வந்து அடுத்தவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அது கண்ணுப்பட்டு உடனே அது வந்து பிரச்சனைக்குள்ள இருக்கும். ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு சாதாரண ஏர்பட்ஸ் வாங்கியிருப்பீங்க, அது கூட ஆஃபரில் 1000 ரூபா 400 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க, அதை போய் யார்கிட்ட சொன்னீங்கன்னா 4வது நாள் அது வேலை செய்யாது. இது துலாமோட டிஃபால்ட்டு. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை அடுத்தவரிடம் காட்டும் போது இல்லை பொருளை பற்றி அடுத்தவரிடம் பேசும்போது அது வீடாக இருக்கலாம், அது வண்டியாக இருக்கலாம், அது வாகனமாக இருக்கலாம், உங்களுக்கான உடைமைகள், உடைமை என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் சொல்லும்போது அடுத்தவர்கள் மீதான கண்ணுப்படுதல் அப்படின்றது இருந்து அந்த பொருள் வீணாக போகிறதுக்கான வாய்ப்பு. அதனால தான் வந்து துளாராசிக்காரங்க கிரகப்பிரசம் பண்ணும்போதே நான் சில டிப்ஸ்லாம் கொடுத்து அனுப்புவேன். அம்மா நீ வந்து பண்ண போகிறேன்னா வீடு கிரகப்பிரசம் முடிச்சப்பறம் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு விட்டு போங்க, அடுத்த நாள் காலைல போகிறீங்கன்னா இதெல்லாம் பண்ணுங்க, இல்லாட்டி இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான அமைப்பு அதை கொஞ்சம் கெடுத்து விட்ரும், கவனமாக இருங்க. இல்லை வீட்டுக்குள்ளே பாம்பு வரும், பூரா வரும், இதெல்லாம் வரும், சர்ப்பகிரகங்கள்லாம் வந்து எட்டு பார்த்துட்டு போகும், வீட்டில் விரிசல் விழும், செவுத்தில் விரிசல் விழும், செவுத்தில் கிராக் விழும், தண்ணி லீக்கேட் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் என்ன கண்ணுப்படுத்தலோட எனர்ஜி அப்படியே நம்மக்கிட்ட பிரதிபலிக்கக்கூடிய காரணிகள். எப்பயுமே பஞ்சபூதங்கள் நம்ம ஏதோ ஒரு வடிவத்தில் நம்மக்கிட்ட காட்டிக்கிட்டே தான் இருக்கும். இது வாஸ்துவா, இது நிலமா, அதெல்லாம் இல்லைங்க. அதை தாண்டி ஒரு மனை, அதுக்குள்ளே நீங்கள் இருக்க போகிறீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு இருக்கணும்னு ஆல்ரெடி அவன் விதிச்சிட்டான், அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ துளாராசிக்காரங்க ஷோ ஆஃப் பண்ணாமல் இருக்கணும். நம்மளுக்கு அது முடியுமா? முடியாத விஷயம். நம்மளுக்கு பிடிச்சதே ஷோ ஆஃப் பண்ணுறது தான். அப்போ நீங்கள் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தவரிடம் உங்களுக்கான பொருட்களை, உங்கள் அறிவை காட்டுங்க, அறிவை ஷோ ஆஃப் பண்ணுங்கள், உங்களுடைய ஆளுமையை ஷோ ஆஃப் பண்ணுங்கள், உங்களுடைய அதீத ஞானத்தை காட்டுங்க. அதெல்லாம் வேறு, அதெல்லாம் யாராலையும் பண்ண முடியாது. சொல்கிற மாதிரி படிப்பு வந்து தீயால் வேகாது, வெண்கதிரால் தீயாதுன்ற மாதிரி அதெல்லாம் எதுவும் ஆகாதுங்க. ஆனால் உங்களுடைய பொருட்களை, உங்களுடைய உடைமைகளை யாரிடமாவது காட்டினீங்க அப்படின்னா அதன் மூலமாக தான் உங்களுக்கு கண்டுபிடும். அதுதான் உங்கள் பிரச்சனையாக இருக்கும். ஐயோ அவன் எவ்வளோ வச்சுருக்கான் பாரு, ஐயோ அவன் எவ்வளோ வச்சுருக்கான் பாரு, அதை பண்ணுறான் பாரு, இதை பண்ணுறான் பாரு, அவனுக்கு மட்டும் அது கிடைக்குது இது கிடைக்குது, பார்த்து 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 அந்த பொருளை அனுபவிக்க முடியாமல் போகும். இல்லைன்னா
உடல்நிலையில் பாடா படுத்தும். இந்த காலபுருஷனுடைய 7ஆம் வீடு துலாம் வரனால வெகுஜன தொடர்பு. எங்கேயாவது போயிட்டு வந்தாலே துலாமுக்கு கொஞ்சம் பிரச்சனை தாங்க. எங்கேயாவது போயிட்டு வந்தாலே வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு முடியலன்னு உழுகுறதெல்லாம் துலாம் தான். நல்லா நோட் பண்ணி வச்சீங்கன்னா, எங்கேயாவது போயிட்டு வந்தாலே வீட்டுக்குள்ள அதே மாரி 11ஆம் வீடு என்பது கும்ப வீடு. அது நான் ஆல்ரெடி சொன்ன மாரி அமானுஷ்யங்களை இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வீடு கும்ப வீடு. அந்த வீடு உங்களுக்கு 5ஆம் வீடா வருது. அப்ப என்ன பண்ணும் துலா ராசிக்காரங்க, நீங்க கோவிலுக்கு போறதையே சொல்லக்கூடாது. நான் கோவிலுக்கு போனேன். ஏன்னா துலாம் வந்து வித்தியாசமான கோயிலா தேடி தேடி போய் பார்த்துட்டு வரும். நான் சொன்ன மாரி ரூட் மேப்பர் அவங்கலாம். கூகுள் கூட சரியா சொல்லுமோ இல்லையோ துலா ராசிக்காரங்க பக்காவா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சின்ன குழந்தையா இருந்தா கூட ஒரு பெர்ஃபெக்ட்டா ஒரு ஏரியா ஒரு தடவ பார்த்தா அடுத்த தடவ மெமரி வச்சுக்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி யாருக்கு உண்டு அப்படின்னா, அதுக்கு துலாமுக்கு மட்டும் தான் உண்டு. அப்ப நீங்க சாதாரணமா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போறேன், இத பண்றேன், அத பண்றேன் நெறைய அமானுஷ்யங்களை ரிசீவ் பண்ணக்கூடிய, உணரக்கூடிய, அதை அப்படியே வாழ்வியலோடு பிரதிபலிக்கக்கூடிய ஆட்களாக யார் இருப்பாங்கன்னா, துலா ராசிக்காரங்க இருப்பாங்க. துலாத்துல ஒரு பிளானட் இருந்தாலும் அவர்களுக்கு கண்டிப்பாக ஆற்றல், இறை ஆற்றல், ஒரு ஹீலிங் எனர்ஜி, ஒரு மெடிடேஷன் இதெல்லாம் வந்தே தீரும். வந்தே ஆவார்கள். போன வருஷம் வரைக்கும் அவங்க அப்படி இல்லப்பா அப்படின்னா, இந்த வருஷம் அவங்க அப்படி மாறுவாங்க. ஒரு 10 வயசு, 15 வயசு இருக்க குழந்தை அப்படி இல்லாட்டி 25 வயசுக்கு மேல சாமி, சாமி, சாமின்னு விழும். 25 வயசு வரைக்கும் அந்த அம்மா அப்படி இல்லாட்டி 35 வயசுக்கு மேல கடவுள், கடவுள்னு விழுவாங்க. 40 வயசு வரைக்குமே அப்படி இல்லாட்டி 40 வயசுக்கு மேல நான் ஞானத்துக்குள் போறேன், நான் மெடிடேஷனுக்குள்ள போறேன், நான் ஒரு குருவ ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும். ஏன்னா, அது முழு குருவான, முழு சுபத்துவமான சுக்கிராச்சாரியரோட வீடு. அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா குணத்தையும் அப்படியே வெளிப்படுத்தக்கூடிய பிளஸ் சைன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளஸ் சைன், மைனஸ் சைன் ஜாதகத்துல இருக்கு. அது மாரி பிளஸ் சைன் இருக்கக்கூடிய வீடு துலாம் வீடு. அப்ப கண்டிப்பாக அவர்கள் இந்த மாதிரியான ஆளுமைக்குள் வருவார்கள். அப்ப இதை யார்கிட்டயாவது சொல்லும்போது, அதுதான் உங்களுக்கான கண்ணுப்படுதலாக இருக்கும். நான் இன்னைக்கு உட்காந்து ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிட்டேன். எனக்கு நான் இன்னைக்கு உட்காந்தேன், நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அந்த கோயிலுக்கு போனா நான் போகும்போது மட்டும் சாமி பார்த்துட்டேன். இதெல்லாம் சொன்னீங்கன்னா, அடுத்த தடவ உங்களுக்கு சாமி பார்க்கும்போது அந்த வாய்ப்பே கிடைக்காத அளவுக்கு கண்ணு பட்டு போயிடும். அதனால இந்த விஷயத்த நீங்க கொஞ்சம் அப்படியே அவாய்ட் பண்ணிக்கிறது துலா ராசிக்காரர்களுக்கு நல்லது. வரக்கூடிய எபிசோட்லாம் இன்னும் துலா ராசிக்காரர்கள் இன்னும் என்னெல்லாம் பண்ணா வந்து வாழ்வியலை வசப்படுத்த முடியும்? எந்த இடத்துல கவனமா இருக்கணும்? பணம் சேர்வதற்கு என்னெல்லாம் பண்ணலாம்? அப்படின்ற மாரி நெறைய விஷயங்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.